ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் மாரி தான் நான் உங்களுக்கு பாடம் எடுக்க போகிறேன். ஆக எளிய முறையில் இதோட கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் எப்பொழுதும். அதே மாதிரி வித்தியாசமான முறையிலையும் இருக்கணும், மற்றவர்களுக்கு மாறுபட்ட கருத்தாகவும் இருக்கணுங்கிறது தான் நான் எப்பயும் பேசுகிறது. இப்போ முன்னெல்லாம் குருகுல வழி கல்வி அப்படின்றது, குருகுல வழி கல்வி. இப்போ அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் கூகுள் வழி கல்வி. கூகுள்லேயே எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தேடி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் அப்படின்னு வந்தது. இப்போ எலி ஜோசியம் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி தானே ஐயா? எலி ஜோசியம் தானே இப்போ? எலி ஜோசியம். எலின்னா இங்கிலீஷில் மவுஸு, கம்ப்யூட்டரில் மவுஸ் வச்சு தானே இது பண்ணுறோம். அப்போது ஒருத்தரும் லேப்டாப்பு மவுஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு எலி ஜோசியம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஏஐ ஜோசியம், ஏஐ ஜோசியம். அப்போ ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத பயன்படுத்தி இப்போலாம் வந்து ஏஐ ஜோசியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களை எண்ணிக்கை குறையும். இது போன்ற கருத்தரங்கள்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். ஒரு 10 வருஷம் கழித்து இது மாதிரி கருத்தரங்கமோ ஜூம் மீட்டிங்கோ வகுப்பாசிரியர்களோ நேரடி வகுப்போ இதெல்லாம் நடக்கிறது மிக மிக குறைஞ்சி போயிடும். அதுதான் உண்மை, காலத்தின் கட்டாயம். அது யாரும் தடை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. அப்போ செயற்கை நுண்ணறிவு டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ நம்மளை ஜோசியத்துக்கு வர்றதை விட இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜாதகத்தை எழுதும்போது கையில் தான் எழுதுவாங்க. ராசி, நவம்சம், திரேகானம், அஷ்டவர்க்கம், சோடசவர்க்கம் வரைக்கும் எல்லாமே கையில் போடுவாங்க. எல்லாமே பாவ குணாகாரம், கிரக குணாகாரம், இதெல்லாம் பஞ்சபட்சி வரைக்கும் ஜாதகம் எழுதி கொடுப்பாங்க. அப்போது அந்த சமயத்தில் சொல்லும்போது இதுக்கு மேலே கம்ப்யூட்டர் வந்துருச்சு, சாஃப்ட்வேர் வந்துருச்சு, இதுக்கு மேலே கையில் எழுத வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. கம்ப்யூட்டரில் டேட்டா பர்த்தை தட்டின உடனே ஜாதகம் வரும் அப்படின்னு சொல்லும்போது 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாரும் நம்பலை. அது எப்படி முடியும்? இத்தனை கணக்கீடுலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் சுலபமான முறையில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்பலை. ஆனால் இப்போ வரும்போது டேட்டா பர்த் தட்டினோடனே ஜாதகம் வந்துடுது. குழந்தை பிறந்தாலும் சரி, பொருத்தம் பார்க்குறதுனாலும் சரி, இப்போ கையில் கணிக்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு, ஜாதகம் எழுதுறதே குறைஞ்சி போச்சு. இதே மாதிரி நிலை தான் எதிர்காலத்தில் வரும். இப்போ 2 பாட்டு 2 கதை சொல்லி ஒப்பேத்தர கூட்டம்லாம் இருக்காது. எதிர்காலத்தில் துல்லியமாக சொல்லக்கூடிய சில ஜோடர்கள் தான் இருப்பாங்க. பாட்டு பாடி கதை சொல்லி காலத்தை ஒட்டி காசு சம்பாதிக்கிற கூட்டம்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஏஐ அப்படின்னா அதில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. இது எல்லா துறைக்கும் வந்துருச்சு. நம்ம ஜோட துறைக்கு எல்லாம் லேட்டு, சட்டத்துறைக்கு வந்துருச்சு. ஒரு வக்கீலை பார்த்தீங்களா, வரிசையை புஸ்தகம் பெருசாக அடிக்க வச்சுருப்பாங்க. எதுக்குங்க அதை இவ்வளோ புக்கு படிச்சிட்டிங்களான்னா இல்லைம்பாங்க. எந்த கேஸ் நடக்குதோ அந்த கேஸுக்கு மட்டும் தான் குறிப்பு எடுப்பாங்க. அந்த துறையிலேயே இப்போ ஏஐ டெக்னாலஜியில் ஒரு வாதி பிரதிவாதியினுடைய இதை கொடுத்து ஆதாரத்தை கொடுத்தா தீர்ப்பு வழங்குற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை தடை பண்ணிருச்சு. ஏஐ சொல்கிற வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அதை ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் எடுத்துக்கணுமே தவிர அதை தீர்ப்பாக நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருச்சு. அதே மாதிரி விவசாயம், கல்வி, நான் என்ன படிக்கலாம், எதிர்காலத்தில் அதுக்கான வாய்ப்பு உண்டா கேட்டால் பதில் சொல்லுது. அதே மாதிரி விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது பயிர் எப்போ இடலாம், எப்போ வருமானம் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குங்கிறதான் சொல்லிடுறது. உதாரணத்துக்கு ஒரு இலை, ஒரு செடியோட இலையை பூச்சி அரிச்சிருச்சுன்னா அந்த இலையை கொடுத்தோமாக்க இது எந்த செடி இலை, இதில் என்ன பூச்சி புகுந்துருக்குது, இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம், இது எத்தனை காலத்தில் காய் காய்க்கும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருது. எல்லா துறைக்கும் இப்போ வந்துருச்சு, ஜோட துறைக்கு மட்டும் இல்லை. அப்போ ஜோட துறையில் சந்திரநாடி பிரகாரம் என்னுடைய டேட்டா பரத்து படி இந்த நாளில் என்ன நடக்கும் கேட்டால் சொல்லுது, நடக்குது. அப்போ 100% வந்துருச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை, சிந்திக்கிற திறன் கிடையாது. 80%, 40% கால்குலேஷன், 40% ப்ரெடிக்ஷன்,
20% சிந்திக்கிற ஆற்றல் வேணும், வாக்கு பலிதம் வேணும், கொஞ்சம் அனுபவம் அறிவும் வேணும், இடம் பொருள் ஏவல் தகுந்த அளவுக்கு பதில் சொல்ல தெரியணும். அது ஏஐயால் முடியாது. அதை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். அப்போ அது மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் நிறைய துறைக்கு வந்துருச்சு. அப்போ அது மட்டும் இல்லாமல் நாம் இது வரைக்கும் ஒவ்வொரு ஜோசிகாரரும் ஆயிரக்கணக்கான கருத்தரங்கு போயிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் 250 காரகத்துவம் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 250 காரகத்துவம் இருக்குது. அத்தனையும் நாம் நினைவில் கொள்ள முடியாது. நம்மளுடைய மெமரி பவர் அவ்வளோதான். ஆனால் ஏஐ அப்படி இல்லை, இது எல்லாமே நினைவில் வச்சுருக்குது. நம்மளுடைய நினைவாற்றல் நம்மளுக்கு கம்மி. ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது டக்குன்னு அந்த நினைவாற்றலோடு அந்த கருத்து விதி வராது, டக்குன்னு வராது. ஆனால் அது அப்படி இல்லை, பட்டன் தட்டணுன்னா அடுத்த செகண்ட் இந்த ஜாதத்துக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜோடு துறையில் 2 விதிமுறை தான், ஒன்று கணிக்கிறது, ஒன்று பலன் சொல்கிறது. இது 2 தானே, ரெண்டுமே அதே செய்யுது. அப்போ இப்போ உங்களுடைய செல்ஃபோனில் பார்த்தீங்களா ஏஐ இருக்குது, ஒவ்வொருடைய செல்ஃபோன்லேயும் டச் ஸ்க்ரீனில் ஏஐ இருக்குது. மீட்டான்னு வரும், இல்லை ஜெமினின்னு வரும். அதை தட்டி கேள்வி கேளுங்க பாருங்கள், பதில் சொல்லுது. இப்போயும் செல்லுலலாம் வந்துருச்சு. இன்னும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் வந்துருச்சுன்னா இது மிக அசத்தலான பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். சரி இருக்கட்டும், இப்போ ஒரு முகூர்த்தம் குறிக்கணுமா கேட்டால் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு முகூர்த்தம் சொல்லிடுது. காது குத்தா கிரகப்பிரவேசமா அது கேட்டால் உடனே சொல்லுது, இத்தனை மாதம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுங்க சொல்லுது. அவ்வளோ துல்லியமான முறையில் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ இதுக்கு மேலே நாம் நிறையா விஷயங்களை கற்று வச்சுருந்தா மட்டும்தான் காலத்தை ஓட்ட முடியும். இல்லை அப்படின்னா கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுவோர் இல்லைங்களா. அதனால் விஷயங்கள் நிறையா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைனாக்கா எல்லாரும் அவங்க ஏஐ பயன்படுத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, பலன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இருக்கட்டும். இப்போ இப்போ நான் நிறைய கொண்டு வந்தேன். நேர குறைவு காரணமாக இந்த 10 பொருத்தங்களை வச்சு நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. 10 பொருத்தம் குப்பைன்னு ஒரு சில ஜோசிகார் சொல்லிப்படுறாரு. அது அப்படி இல்லை. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்க தான் 10 குழந்தைங்களை பெற்றாங்க. அந்த 10 பொருத்தத்தை மறந்துட்டு பொருத்தம் பார்த்தீங்களா வாரிசுக்காக ஆஸ்பத்திரியே தேடுறாங்க இல்லைங்களா. அந்த காலத்தில் 10 பொருத்தம் வச்சு தான் பார்த்தாங்க. நிம்மதியாக வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தாங்க, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அதை மறந்துட்டு 10 பொருத்தம் வெத்து பொருத்தம் அது ஒரு குப்பை அப்படின்னு ஒரு சொல்கிற ஜோசிக்காரரு அதெல்லாம் மறந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 6 மாதத்தில் டைவர்ஸ், 2 வருஷத்தில் வாரிசு இல்லை, ஆஸ்பத்திரியே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 10 பொருத்தம்னா என்ன அப்படின்னு எதை வச்சு கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னா, இப்போ லக்னங்கிறது நான், 7ஆம் வீடுங்கிறது மனைவி. லக்னத்துக்கு முன்னால் எத்தனை பாவங்கள் இருக்குது? லக்னம் நான் சார், 7ஆம் வீடு மனைவி சார். என்னுடைய லக்னத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் நடுவில் எத்தனை பாவம் இருக்குது? கரெக்டு. லக்னத்துக்கு பின்னால் எத்தனை பாவம் இருக்குது? என்னுடைய லக்னத்துக்கு பின்னால் எத்தனை பாவம்? நல்லா எண்ணணும். இந்த போர்டு இருக்குது பாருங்க. சார் லக்கியம் நான் விட்டுருங்க, 7 மனைவி விட்டுருங்க. லக்கியத்துக்கு முன்னால் 5 பாவம், பின்னால் 5 பாவம், மொத்தம் எத்தனை? 10 பொருத்தம். இதுதான் 10 பொருத்தம் இல்லையா. ஒரு ஜாதத்தில் பொருத்தம் பார்க்கும்போது 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், குடும்பம் தனம் வேணும், தைரியம் போகம் வீரியம் வேணும், 4 வீடு வாகனம் வேணும், சுகம் வேணும், 5 புத்திர பாக்கியம் வேணும், 6 எதிரி நோய் கடன் இருக்கக்கூடாது. இந்த 5 பாவத்தையும் பொருத்தம் பார்க்கணும். அந்தாண்ட 8ஆவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் பாவம் வேணும் இல்லைங்களா. 9 தர்ம குணம் வேணும், நேர்மை குணம் வேணும் சரிங்களா. அதே மாதிரி கௌரவம் அந்தஸ்து வேணும். 10 நல்ல தொழில் அமையணும். 11 அவனால் அந்த தொழிலினால் நல்ல லாபத்தை பெறணும். 12 நிம்மதியாக தூங்கணும், மனைவி கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றணும், சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணணும். இதான 10 பொருத்தம். இதுதான் 10 பொருத்தம். இந்த பாவகத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த 10 பொருத்தம் தின பொருத்தம் அப்படின்னாவே 2ஆம் பாவம் லக்கின பாவம் வந்துடும், 2ஆம் பாவம் வந்துடும். இப்போ குணப்பொருத்தம் வந்துடுது. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது யோனி பொருத்தம்.
இல்லைங்களா? 5ஆம் பாவங்கிறது மகேந்திர பொருத்தம். அப்போ 7ஆம் வீடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ராசி பொருத்தம், வசி பொருத்தம். 8ஆம் வீடு கயிறு பொருத்தம். 10 பொருத்தம் அதுலேயே வந்துடும். ஆய்வு பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி இந்த 10 பொருத்தங்கள் இதை வச்சு தான் அந்த காலத்தில் இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால தான் 10 விதமான பொருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதை வச்சு பார்த்தா 10 விதமான பொருத்தங்கள் வச்சே பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. தச பொருத்தம் அவசியம் வேணும், தோஷ பொருத்தம் அவசியம் வேணும். எதிர்காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு நல்ல திசை நடக்கணும். எதிர்காலத்தில் ஒரு 25 வருஷமாவது நல்ல திசை நடக்கணும். அப்படியாப்பட்டது தான் நம்ம இணைக்கணுங்கிறது தான் மிக முக்கியம். அடுத்தது நம்ம அடிக்கடி நம்ம ஜோசிக்காரெலாம் சொல்லுவாங்க, 1, 5, 9 பலமாக இருக்கணும். 1, 5, 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த 1, 5, 9னா என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? 1, 5, 9னுடைய மர்மம் என்ன, ஏன் அது மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய முன்ஜென்ம லக்கணம் எது? உங்கள் முன்ஜென்ம லக்கணம் 5. வெரி குட். அப்பாவுடைய முன்ஜென்மம் எது? அப்பாவுடைய முன்ஜென்மம் எது சார்? எனக்கு முன்ஜென்மம் 5ங்க சார். அப்பாவுக்கு முன்ஜென்மம் 1. வெரி குட். தாத்தாவுக்கு முன்ஜென்மம், தாத்தான்னா 5. 5க்கு 1, 9, 5 வந்துருச்சா? இந்த 1, 5, 9 தான் நம்மளுடைய டிஎன்ஏ கர்மா. சரிங்க சார். இப்போ லக்கணத்தில் பாபகிரகம் இருக்குது. செவ்வாய், ராகு, சனி, இது மாதிரி மோசமான கிரகங்கள் இருந்து லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டு போச்சு, பலம் இழந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் எப்படி இருப்பான்? குணநலங்கள் குணம் கெட்டு இல்லைங்களா, வாழ்க்கை கெட்டு, பேர் கெட்டு, அவமானப்பட்டு, நல்ல தொழில் அமையாமல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? லக்கணத்தில் தன்னை பாப்பர்கள் தான் என்ன பண்ணும்? அவமானப்பட்டு தான் நிற்பான், கெட்ட பேனாக தான் இருப்பான், கெட்ட பேரோட தான் வாழ்வான். அப்போ அந்த பையனை பெற்ற அப்பா என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? இப்படி அப்பட பையனை பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணா தெரியலையே, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணா தெரியல, இப்படியாப்பட்ட பையன் எனக்கு வாச்சிருக்கிறான்னு சொல்லுவாரா? அவரையும் அறியாமையே சொல்லிட்டார். என்ன பாவம் பண்ண தெரியல முன்ஜென்மத்தில், இப்படியாப்பட்ட பையன் எனக்கு வாச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? அதுதான் உண்மை. அது 9ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் அப்பாவுக்கு முன்ஜென்ம கர்மா. அப்போ போன ஜென்மத்தில் அப்பன் செஞ்ச பாவம் லக்கணத்தில் பாபகரணங்கள் அமையுது. நாம் செஞ்ச பாவம் 5ஆம் வீட்டில் போய் அமையுது. 5ஆம் இடத்துல பாபகரணங்கள் இருந்ததுன்னா நாம் செஞ்ச பாவத்தினால நம்ம சந்ததிகள் பாதிக்கும். தாத்தா செஞ்ச பாவத்தினால 9ஆம் இடத்துல பாபகரணங்கள் இருந்ததுன்னா தாத்தா செஞ்ச பாவம் இல்லைங்களா? தாத்தா 5ஆம் வீடு, 5க்கு முன்ஜென்மம் இது 9. அப்போ 9ஆம் வீட்டில் பாபகரணங்கள் நிறைஞ்சிருந்தால் தாத்தா செஞ்ச பாவத்தினால் அந்த குணத்தை நாம் அனுபவிச்சாகணும். அப்போ இதில் தான் 1, 5, 9ல் பாபகங்கள் இருந்தால் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் நாம் செஞ்ச பாவமும் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். சரி. 1, 5, 9ல் புண்ணிய கிரகங்கள், நல்ல கிரகங்கள், சுபகிரகங்கள், ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அமைஞ்சா செஞ்ச புண்ணியங்கள்னா இப்போ வளர்ந்துட்டுக்கிறோம். யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, இவன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான், என்ன கொடுப்புனே தெரியல. முன் ஜென்மத்தில் செஞ்ச தர்மம் புண்ணியத்தினால நல்ல முன்னுக்கு வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், 1, 5, 9 பலமாக இருக்கும், குரு பார்வையில் இருக்கும், குரு ஆட்சி உச்சம் வாங்கியிருக்கும், 5ஆம் இடத்துல குரு இருக்கும். இது மாதிரி சுபகிரகத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டால் அவங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். அப்போ நாம் செய்கிற பாவம் எங்கே போய் உட்காருது? 5ஆம் வீட்டுக்கு போகுது. அப்போ நாம் செய்கிற புண்ணியமோ பாவமோ நம்ம வாரிசுகளை பாதிக்கும், நம்ம வாரிசுகளை பாதிக்கும். அப்போ நம்ம நன்மை செய்வோம், நல்லதே நினைப்போம், 4 பேர்த்துக்கு உதாரணமாக நிற்போம், நேர்மையாக இருப்போம். செய்யும் தொழிலில் தொழில் நேர்மையாக இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வங்கிறோம், அந்த தெய்வத்துக்கு துரோகமானா எப்படி? அதில் போய் அநீதியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அந்த செய்யும் தொழிலை தர்மத்தோடு செஞ்சால் நம்முடைய வாரிசுகள் வளமாக வாழும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.